Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 11 Hornbill Chapter number 2 We are not afraid to die if we can all be together written by Gordon Cook and Alan East. இந்த சாப்டரில் ஷிப்போட பார்ட்ஸோட டெக்னிக்கல் நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த பிக்சர் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை இதை பார்த்துக்கோங்க. In July 1976, my wife Mary, son Jonathan 6, daughter Suzanne 7, and I set sail from Plymouth, England to duplicate the round-the-world voyage made 200 years earlier by Captain James Cook. இந்த சாப்டரை நமக்கு நரேட் பண்ணுறது கோர்டன் குக். ஜூலை 1976 அந்த வருஷத்தில் அவரோட ஒய்ஃப் மேரி, அவரோட பையன் ஜானத்தனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது, டாட்டர் சுசானுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. அவங்க எல்லாரும் இங்கிலாண்டில் இருக்க பிளிமத் அப்படிங்கிற இடத்துல இருந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது ஷிப்பில் அவங்களோட வாயேஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே போக போகிறாங்க அப்படின்னா அவங்க உலகத்தையே சுற்றி வர போகிறாங்க. 200 இயர்ஸ்க்கு முன்னாடி கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிறவர் இந்த உலகத்தையே சுற்றி வந்தார். அவர் எந்தெந்த ரூட்டில் போனாரோ எங்கெங்கே போனாரோ அதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுறது, டூப்ளிகேட் பண்ணுறது தான் இவங்களோட பிளான். For the longest time, Mary and I, a 37-year-old businessman, had dreamt of sailing in the wake of the famous explorer. I அப்படிங்கிறது கோர்டன் குக். அவருக்கு அப்போ 37 இயர்ஸ் ஆச்சு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவரும் அவரோட ஒய்ஃப் மேரியும் ரொம்ப காலமாக ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது கேப்டன் ஜேம்ஸ் குக். அவரை மாதிரி இவங்களும் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவு. And for the past 16 years, we had spent all our leisure time honing our seafaring skills in British waters. அதனால கடந்த 16 வருஷமாக அவங்களோட லெஜர் டைம், அவங்களோட ஃப்ரீ டைம், ரெக்ரியேஷனல் டைம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்னிங், அதாவது ஷார்ப்பனிங், சீஃபேரிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா சீ வாயேஜுக்கு போகிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க ஷார்ப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன் பிரிட்டிஷ் வாட்டர்ஸ், பிரிட்டனை சுற்றி இருந்த கடல்லலாம். Our boat, Wave Walker, a 23-meter 30-ton wooden-hulled beauty, had been professionally built, and we had spent months fitting it out and testing it in the roughest weather we could find. அவங்க போட் பேர் வேவ் வாக்கர். அது எவ்வளோ நீளம் இருந்துச்சுன்னா 23 மீட்டர்ஸ். அதோட வெயிட் 30 டன். ஹல் அப்படின்னா ஒரு ஷிப்போட பாடி இல்லைன்னா ஃப்ரேம். வுடன் ஹல்ட் அப்படின்னா அந்த ஷிப்போட ஃப்ரேம், அதோட பாடி ஃபுல்லாக வுட்லேயே பண்ணியிருக்காங்க. பியூட்டி அப்படின்னு இதை சொல்கிறாரு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த போட் வந்து ப்ரொஃபஷ்னலி பில்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சரியான ஆளை வச்சு கரெக்டாக சீ வாயேஜுக்கு போகிறதுக்கு எப்படி கட்டணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல போட்டாக அதை கட்டியிருக்காங்க. பல மாதங்களாக அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரஃபஸ்ட் வெதர், எப்போல்லாம் புயல் மழையெல்லாம் கிடைக்குமோ அப்போல்லாம் அதை சேல் பண்ணி பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி அது ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் அ பிளான்ட் 3-year 105,000 kilometer journey passed pleasantly as we sailed down the west coast of Africa to Cape Town. First leg அப்படிங்கிறது ஒரு idiom. ஃபர்ஸ்ட் லெக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பார்ட். அவங்களோட ஜேர்னி வந்து 3 இயர்ஸ்க்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க டோட்டலாக 105,000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க பிளிமத் இங்கிலாந்துலேருந்து அங்கேருந்து சேல் பண்ணி ஆஃப்ரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட் ஓரமாகவே வந்து கேப் டவுனுக்கு வராங்க. கேப் டவுன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட டிப்பில் இருக்குது. அங்கே தான் கேப் ஆஃப் குட் ஹோப் எல்லாம் இருக்குது. இந்த பார்ட் ஆஃப் தேர் ஜேர்னி அது ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேப் டவுனுக்கு வந்துட்டாங்க. தேர் பிஃபோர் ஹெட்டிங் ஈஸ்ட் வி டுக் ஆன் 2 crewmen. அங்கேருந்து ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆஸ்திரேலியாலாம் இருக்குல்ல அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே அவங்க 2 பேரை அவங்களோட க்ரூவில், அவங்களோட டீமில் எடுத்துக்கிறாங்க. அமெரிக்கன் லாரி விஜில் அண்ட் ஸ்விஸ் ஹர்ப் சீக்லர். ஒருத்தர் வந்து அமெரிக்கன், அவர் பேர் லாரி விஜில். இன்னொருத்தர் ஸ்விட்சர்லாண்டை சேர்ந்தவர், அவர் பேர் ஹர்ப் சீக்லர். டு ஹெல்ப் அஸ் டேக்கிள் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரஃபஸ்ட் சீஸ், த சதர்ன் இந்தியன் ஓஷன். ஏன் 2 பேரை அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க ட்ராவல் பண்ண போகிறது சதர்ன் இந்தியன் ஓஷன், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரஃபஸ்ட் சீஸ். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிச்சி வரும்போது இந்த ஆஃப்ரிக்காவை தாண்டுவாங்கல்ல, அந்த இடத்துல பயங்கர ஸ்டார்ம் வரும். நிறைய பேர் அந்த இடத்த விட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டு போயிடுவாங்க. அதனால கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு அவங்க வச்சுருந்த பேர் கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லி அதுக்கு பேரை கேப் ஆஃப் குட் ஹோப்புன்னு மாற்றி, இது வரைக்கும் வந்துட்டிங்கல்ல இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அதோட பேரை கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு மாற்றினாங்க.
ஸோ உங்களுக்குலாம் இப்போ தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ரஃப்பான ஒரு சி, அதில் செயில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதனால தான் இப்போல்லாம் டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த ரஃப் சி அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் சூயஸ் கேனால் வழியாக போயிடுறாங்க. ஆனால் இவர் வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி போன வாயேஜை டூப்ளிகேட் பண்ணுறதுனால அதே ரூட்டில் வராரு. ஆன் அவர் செகண்ட் டே அவுட் ஆஃப் கேப் டவுன் வி பிகான் டு என்கவுண்டர் ஸ்ட்ராங் கேல்ஸ். அவங்க கேப் டவுன்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கிளம்புன 2வது நாள் அவங்க ஸ்ட்ராங் கேல்ஸ், அதாவது வெரி ஸ்ட்ராங் விண்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் தே ப்ளூ கண்டினியூஸ்லி. அடுத்த சில வாரங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் கேல்ஸ் அடிச்சுட்டே இருக்கு. கேல்ஸ் டிட் நாட் வரி மீ. ஆனால் அந்த பலமான காற்றை பார்த்து இவர் கவலைப்படலை. பட் த சைஸ் ஆஃப் த வேவ்ஸ் வாஸ் அலார்மிங். ஆனால் எது அவருக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எது அவருக்கு ஒரு வார்னிங் மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த பெரிய பெரிய கடல் அலைகள் அப் டு 15 மீட்டர்ஸ், அதோட ஹைட் எவ்வளோ தூரம் இருந்ததுன்னா 15 மீட்டர்ஸ்க்கு அந்த கடல் அலை உயரமாக வந்திருக்கு. ஆஸ் ஹை அஸ் அவர் மெயின் மாஸ்ட். மெயின் மாஸ்ட் அப்படிங்கிறது பாய்மரம். கப்பலுக்கு நடுவில் ஒரு பெரிய உடன் போஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் தான் பாய்மர துணி, அதாவது செயில் துணி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஹைட்டுக்கு வேவ்ஸ் வந்ததான். December 25 found us 3,500 kilometers east of Cape Town. December 25th, அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க கேப் டவுன்லேருந்து 3,500 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருந்தாங்க. ஈஸ்ட் டைரக்ஷனில் செயில் பண்ணி வந்திருந்தாங்க. Despite atrocious weather, we had a wonderful holiday complete with a Christmas tree. வெதர் வெளியில் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட இவங்க வந்து அன்றைக்கி கிறிஸ்மஸ், அது ஒரு ஹாலிடே அப்படிங்கிறத நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கூட அந்த ஷிப்புக்குள்ளே வச்சாங்க. நியூ இயர்ஸ் டே saw no improvement in the weather. கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயரும் வந்துருச்சு. ஆனால் வெதரில் எந்த மாற்றமும் இல்லை. பட் வி ரீசன் தட் இட் ஹேட் டு சேஞ்ச் சூன். ஆனால் இவங்களா யோசிச்சுக்கிறாங்க, சரி கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிடும் அப்படின்னு. அண்ட் இட் டிட் சேஞ்ச் ஃபார் த வேர்ஸ். அதுவும் மாறிச்சு, ஆனால் நல்லதாக மாறலை, ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. At dawn on January 2nd, the waves were gigantic. அடுத்த நாள் காலையில் January 2nd அலைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய அலைகளாக வர ஆரம்பிச்சது. We were sailing with only a small storm jib and were still making 8 knots. ஜிப் அப்படிங்கிறது பாய்மர துணி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு துணி இருக்கும். அது வந்து இவங்களோட போட்டில் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி செயில் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க 8 knots ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்க. As the ship rose to the top of each wave, we could see endless enormous sea rolling towards us. அந்த அலை அப்படியே மேலே போக போக அலையோடு சேர்ந்து ஷிப்பும் அப்படியே மேலே போகுது. அப்படி ஷிப் மேலே போகும்போதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வேவ்ஸ் ரோல் ஆகி வர மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அந்த சீயே ரோல் ஆகி அவங்கள நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் த ஸ்க்ரீமிங் ஆஃப் த விண்ட் அண்ட் ஸ்ப்ரே வாஸ் பெயின்ஃபுல் டு த இயர்ஸ். அப்படியே கண்டினியூஸாக காற்றடிக்கிற சத்தமும் அந்த தண்ணி அவங்க மேலே சாரல் அந்த ஸ்ப்ரே ஆகிறது எல்லாமே காதே வலிக்கிற மாதிரி இருக்குது. To slow the boat down, we dropped the storm jib and lashed a heavy mooring rope in a loop across the stern. இப்போ போட்டை ஸ்லோ பண்ணுறதுக்கு அவங்க 2 விஷயம் பண்ணுறாங்க. ஸ்டார்ம் ஜிப் மெயின் செயிலுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்குலர் பீஸ் ஆஃப் சின்ன செயில் இருக்கும் இல்லையா, அதை ட்ராப்ட் அப்படின்னா அதை லோவர் பண்ணிடுறாங்க. அதை பறக்க விடாமல் கீழே இறக்கி விட்டுறாங்க. லாஸ்ட் அப்படின்னா டைட். ஹெவி மோரிங் ரோப் அப்படிங்கிறது ஆங்கர், நங்கூரம் இருக்கு இல்லையா, அதை கட்டுறதுக்கு ஒரு பெரிய ரோப் இருக்கும்ல, ஹெவியாக இருக்கும் அது. அதை வந்து போட்டோட பின் சைடு ஸ்டர்ன் அங்கே போய் கட்டி விட்டுறாங்க. Then we double lashed everything, went through our life raft drill, attached lifelines, donned oilskins and life jackets and waited. டபுள் லாஷ்ட் அப்படின்னா 2 திங்ஸை ஒன்றா கட்டுறது. இங்கே வந்து மூவ் ஆகிற திங்ஸ் எல்லாம் மூவ் ஆகாத திங்ஸோட நல்லா கட்டி வச்சிடுறாங்க. திங்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறதுக்கு, ஏதாவது வந்து இவங்க மேலே மோதாமல் இருக்கிறதுக்கு அப்படி பண்ணுவாங்க. வெண்ட் த்ரூ அ லைஃப் ராஃப்ட் ட்ரில். அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிக்கணும்னா அவங்க ஒரு லைஃப் ராஃப்ட் இன்ஃப்ளேட் பண்ணுற மாதிரி ஒரு போட் இருக்கும் இல்லையா, அதில் காற்றெல்லாம் ஊதி ரெடி பண்ணணும். அதெல்லாம் பார்க்குறாங்க. அட்டாச்ட் லைஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது நீளமான ஒரு ரோப் மாதிரி இருக்கும். தண்ணியில் விழுந்தவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த ரோப்பை தூக்கி போட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டு அவங்க வந்துடலாம். அந்த லைஃப் லைன்ஸை அவங்க உடம்புல கட்டிக்கிறாங்க. அப்புறம் ஆயில் ஸ்கின்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். சீயோட சால்ட் வாட்டர் நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக போடுறது, அதை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே லைஃப் ஜாக்கெட் அஃப்கோர்ஸ் அவங்கள ஃப்ளோட் பண்ண வைக்கும், அவங்கள ட்ரவுன் பண்ணாமல் சேவ் பண்ணும். அதையும் போட்டுட்டு அண்ட் வெயிட்டட் காத்துட்ருக்காங்க. The first indication of impending disaster came at about 6 p.m. with an ominous silence. Impending அப்படின்னா just about to happen. அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு டிசாஸ்டர், ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியும்.
அதோட ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் முதல் அறிகுறி அவங்களுக்கு எப்போ தெரியுதுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு. ஆமினஸ் அப்படின்னா ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட ஒரு சைலன்ஸ். The wind dropped and the sky immediately grew dark. காற்று சுத்தமாக நின்றுச்சு. உடனே வானம் அப்படியே இருட்டிட்டு வருது. Then came a growing roar and an enormous cloud towered aft of the ship. அதுக்கப்புறம் ஒரு பெருசாக உருமல் மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய cloud அவங்க ஷிப்போட ஆஃப்ட் அப்படின்னா பேக் சைட்லேருந்து அவங்க ஷிப்பை கவர் பண்ணுற மாதிரி மேலே வருது. With horror, I realized that it was not a cloud, but a wave like no other I had ever seen. அப்பதான் அவர் ரொம்ப பயத்தோட என்ன ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அது கிளவுடு கிடையாது, அது ஒரு பெரிய வேவ். அந்த மாதிரி ஒரு பெரிய வேவை அது வரைக்கும் இவர் பார்த்ததே கிடையாது. இட் appeared perfectly vertical. அந்த வேவ் அப்படியே செங்குத்தா வெர்டிக்கலாக நிற்கிது. அண்ட் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த ஹைட் ஆஃப் அதர் வேவ்ஸ். மற்ற வேவ்ஸை விட இது 2 மடங்கு பெருசாக ஹைட்டாக இருக்குது. வித் அ ஃப்ரைட்ஃபுல் பிரேக்கிங் கிரெஸ்ட். கிரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேவோட டாப் மோஸ்ட் பார்ட். ஆக்சுவலாக இந்த பிரேக்கிங் கிரெஸ்ட், பிரேக்கிங் வேவ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். ஒரு வேவ் வந்து அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது அது ஒரு கிரிட்டிக்கல் லெவலை ரீச் பண்ணுது. அப்போ வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வேவ் எனர்ஜி அது ஜென்ரேட் பண்ணும். அந்த எனர்ஜி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதை பார்த்து அவர் ஏன் இவ்வளோ ஹாரிஃபைடாக இருக்காரு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். The roar increased to a thunder as the stern moved up the face of the wave. இப்போ அந்த வேவ் பின்னாடி இருந்து வருது, அதனால அந்த ஸ்டர்ன் பேக் சைட் ஆஃப் த போட் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த வேவோட சேர்ந்து அப்படியே மேலே போகுது. அப்போது அந்த உருமல் சத்தம் ஒரு இடி சத்தம் மாதிரி மாறுது. அண்ட் ஃபார் அ மூமெண்ட் ஐ தாட் வி மைட் ரைட் ஓவர் இட். ஒரு நிமிஷம் அவருக்கு அந்த வேவை அவங்க க்ராஸ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் தென் அ ட்ரெமெண்டஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஷுக் த டெக். டெக் அப்படிங்கிறது கப்பலோட ஃப்ளோர் மாதிரி, நம்ம நடக்கிறதுக்கு சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அங்கேருந்து உட்காந்து எல்லாம் பார்க்குறதுக்கு, அதுதான் டெக். அங்கே ஏதோ பெருசாக வெடித்த மாதிரி அந்த இடமே அப்படியே குலுங்குது. A torrent of green and white water broke over the ship. Torrent அப்படின்னா ஸ்ட்ரீம். க்ரீன் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் தண்ணி அப்படியே ஒரு நீரோடை மாதிரி வந்து ஷிப்பில் கொட்டுது. My head smashed into the wheel and I was aware of flying overboard and sinking below the waves. அவரோட தலை போய் வீலில், அதாவது அந்த ஷிப்போட ஸ்டியரிங் வீலில் மோதுது. அதனால அவர் அந்த டெக்ல இருந்து பறந்து போகிறாரு. அப்புறம் வேவ்ஸில் போய் சிங்க் ஆக, ட்ரவுன் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. இது நடக்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியுது. I accepted my approaching death. அதனால் அவர் இறக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு. And as I was losing consciousness, I felt quite peaceful. அவர் இறக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாரு, அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் மயக்கமாகும் போது அவரோட மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. சாக போகிறோம் அப்படிங்கிற எந்த டென்ஷனுமே அவருக்கு இல்லை. அன்எக்ஸ்பெக்டட்லி மை ஹெட் பாப்ட் அவுட் ஆஃப் வாட்டர். இப்படி தண்ணியில் மூழ்கிட்டு இருந்தவரோட தலை திடீர்னு எதிர்பாராத விதமாக தண்ணிக்கு மேலே வருது. A few meters away, wave walker was near capsizing. அவர் இருந்த இடத்துல இருந்து சில மீட்டர் தள்ளி வேவ் வாக்கர், அதான் அந்த போட்டோட நேம். கேப்சைசிங் அப்படின்னா கிட்டத்தட்ட அது கவிழ்ற நிலமையில இருக்கு. Her mast almost horizontal. மாஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பாய்மரம், அந்த ஒரு வுடன் போஸ்ட் மாதிரி இருக்கும்ல, அது இப்போ வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசான்டலாக இருக்குது. அந்த அளவுக்கு வேவ் வாக்கர் டில்ட் ஆகியிருக்கு. தென் அ வேவ் ஹர்ல்ட் ஹர் அப்ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு வேவ் வந்து அதை நேராக நிறுத்துது. மை லைஃப் லைன் ஜர்க்ட் டாட். லைஃப் லைன் அப்படிங்கிறது ஒரு ரோப்னு ஏற்கனவே சொன்னேன். அவர் உடம்பை வந்து அந்த போட்டோட ஒரு லைஃப் லைன் வச்சு கட்டியிருக்காரு. அது கொஞ்சம் டைட் ஆகுது. I grabbed the guard rails and sailed through the air into the wave walker's main boom. guard rails அப்படிங்கிறது ஒரு போட்டை சுற்றி கம்பி மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, போட்லேருந்து யாரும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு, அதை பிடிச்சிக்கிறாரு. காற்றுல பறந்துட்டே அதை பிடிச்சு அவர் வேவ் வாக்கரோட மெயின் பூம் கிட்ட போயிடுறாரு. மெயின் பூம் அப்படிங்கிறது மாஸ்ட் மாதிரியே அது ஒரு போல், அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் போல். Subsequent waves tossed me around the deck like a rag doll. அவரோட கண்ட்ரோல்லையே இல்லை, ஒரு ரேக் டால் மாதிரி, ஒரு பழைய துணியில் செஞ்ச பொம்மை மாதிரி அந்த வேவ்ஸ் அவரை அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொண்டு போயிட்டுருக்கு. மை லெஃப்ட் ரிப்ஸ் cracked. லெஃப்ட் சைட் ரிப் போன்ஸ், விலா எலும்பு உடஞ்சிருச்சு. மை மவுத் ஃபில்ட் வித் blood and broken teeth. அவர் வாய் பூரா பல்லெல்லாம் உடஞ்சி ஒரே ரத்தம். Somehow I found the wheel, lined up the stern for the next wave and hung on. இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் எப்படியோ அவர் கஷ்டப்பட்டு வீலை, அதாவது ஸ்டியரிங் வீலை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் ஸ்டர்னை கரெக்ட் டைரக்ஷனில் வைக்கிறாரு, வீலை அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது போட்டை அவர் கண்ட்ரோலில் கொண்டு வராரு. ஹங் ஆன் அப்படின்னா அதே பொசிஷனில் வச்சுட்டு அடுத்த வேவ்க்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு.
Water, water everywhere. I could feel that the ship had water below, but I dared not abandon the wheel to investigate. Coleridgeோட ரொம்ப ஃபேமஸான ஏன்ஷியன்ட் மெரினர் அப்படிங்கிற போயமில் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் அண்ட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் இருக்குது. அதை இங்கே கோட் பண்ணுறாரு. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தண்ணி. இப்போ அவருக்கு ஷிப்புக்கு கீழே டெக்குக்கு கீழெல்லாம் தண்ணி போயிடுச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் வீலை விட்டுட்டு கீழே போய் என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அவருக்கு தைரியம் இல்லை. Suddenly the front hatch was thrown open and Mary appeared. "We are sinking," she screamed. "The decks are smashed. We are full of water." டெக்குக்கு கீழே இவங்க தங்குறதுக்கு ரூம்ஸ் மாதிரிலாம் இருக்கும். இவங்க கீழே இருந்து மேலே டெக்குக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி டெக்கோட ஃப்ளோர்லேயே இருக்கும். அவரோட ஃபேமிலிலாம் இவ்வளோ நேரம் டெக்குக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. இப்போ அவரோட ஒய்ஃப் மேரி வேகமாக அந்த ஓப்பனிங்கை திறந்துட்டு வெளியில் வந்து "We are sinking, நாம் எல்லாம் மூழ்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு கத்துறாங்க. டெக்கெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு, கீழெல்லாம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. "Take the wheel," I shouted as I scrambled for the hatch. வீலை பிடி, போட்டை நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு மாதிரி அந்த ஹேட்ச் இருக்க பக்கமாக போகிறாரு. லாரி அண்ட் ஹர்ப் were pumping like madmen. அங்கே போய் பார்த்தா லாரியும் ஹர்பும் பைத்தியக்காரங்க மாதிரி தண்ணியெல்லாம் பம்ப் பண்ணி வெளியேற்றிட்டு இருக்காங்க. broken timbers hung at crazy angles. அந்த போட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, வுட்டில் அதோட ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க. அந்த டிம்பர்லாம் வந்து உடஞ்சி அங்கங்கே தொங்குது. அதுவும் கிரேசி ஆங்கிள்ஸ் அப்படின்னா டிசைனாக ஒன்று ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கு. த ஹோல் ஸ்டார் போர்ட் சைட் பல்ஜ்ட் இன்வர்ட்ஸ். ஸ்டார் போர்ட் சைடு அப்படிங்கிறது வந்து போட்டோட ரைட் சைடு, அது அப்படியே உள் பக்கமாக அமுங்கியிருக்கு. clothes, crockery, charts, tins and toys sloshed about in deep water. அவர் உள்ளே போய் பார்த்தா துணி, அப்புறம் crockery அப்படின்னா plates, bowls, cups, other charts, tins, அவங்களோட toys எல்லாமே தண்ணியில் முங்கியிருக்கு. I half swam, half crawled into the children's cabin. இவர் பாதி ஸ்விம் பண்ணியும் பாதி தவழ்ந்தும் குழந்தைங்க இருந்த கேபின் ஒரு சின்ன ரூம்குள்ளே போகிறாரு. "Are you all right?" I asked. "Yes," they answered from an upper bunk. இவர் போய் நீங்கள்லாம் ஓகேயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் அப்பர் பங்க் பெட் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெயின்லலாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். கீழே ஒரு பெட், மேலே ஒரு பெட், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேலே இருக்க பெட்லேருந்து அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. "My head hurts a bit," said Sue. அவரோட பொண்ணு சுசான் இருக்கா இல்லையா, அவள் வந்து என்னோட தலை கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. பாயிண்டிங் டு அ பிக் பம்ப் above her eyes. அவள் கண்ணுக்கு மேலே நல்லா வீங்கியிருக்கு, அதை காமிச்சு அங்கே வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. I had no time to worry about bumped heads. இப்போ அவருக்கு முக்கியமான நிறைய வேலை இருக்குது, அதனால தலை வீங்கினதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. After finding a hammer, screws and canvas, I struggled back on deck. அவர் எப்படியோ போய் ஹேமர், ஸ்க்ரூஸ், கேன்வாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு டெக்குக்கு போயிடுறாரு. With the starboard side bashed open, we were taking water with each wave that broke over us. If I couldn't make some repairs, we would surely sink. இப்போ ஸ்டார்போர்ட் சைடு, ரைட் சைடு நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால ஒவ்வொரு தடவை வேவ் வரும்போதும் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த சைடு இப்போ அவர் ரிப்பேர் பண்ணலைன்னா அந்த ஷிப் சிங்க் ஆகிடும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். Somehow I managed to stretch canvas and secure waterproof hatch covers across the gaping holes. எப்படியோ ஓட்ட விழுந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டு கேன்வாஸை ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறாரு. ஹேட்ச் கவர்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கேப் எல்லாம் அடைக்கிறதுக்குன்னு பலகா மாதிரி வுட்டில் இல்லைன்னா மெட்டலில் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் எப்படியோ ஸ்ட்ரெச் பண்ணி அந்த கேப் எல்லாம் அடைக்கிறாரு. சம் வாட்டர் கண்டினியூ டு ஸ்ட்ரீம் பிலோ. கொஞ்சம் தண்ணி எப்படியோ கீழே ஒழுகி வருது. பட் மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் நவ் பீயிங் டிஃப்ளெக்டட் ஓவர் த சைட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இட் ரொம்ப தண்ணி உள்ளே வராமல் அப்படியே சைடில் டிஃப்ளெக்ட் ஆகி அந்த பக்கமாக போயிடுது. இதோட நம்ம இந்த பார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். வீடியோஸ் hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.